முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வித்யா பாரதி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் சங்கராச்சாரியார் மகா சன்னிதானம் ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சுவாமிகளின் பொன்விழா ஆண்டை ஒட்டி விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீ வித்யா தீர்த்த அறக்கட்டளை சார்பில் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மரபுரிமையை ஊக்குவிப்பதில் சிறந்த பங்களித்தமைக்காக ஓ பன்னீர்செல்வத்திற்கு வித்யா பாரதி புரஸ்கார் விருதினை ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடத்தின் சங்கராச்சாரியார் சன்னிதானம் ஜகத்குரு விதுசேகர பாரதி சுவாமிகள் வழங்கினார். காரைக்கால் பேருந்து நிலையத்தில் தொடர் புகார்கள் எழுந்ததால் ஆட்சியர் மணிகண்டன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பேருந்துகள் நிற்கும் இடங்களில் ஊர்களின் பெயரை தெளிவாக எழுதுவது, அனைத்து மின் விளக்குகளும் எரியும்படி செய்வது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உடன் வந்த அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து கட்டண கழிவறையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் குவிந்த நிலையில் அங்கு ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டார். அப்போது கேரள பயணி ஒருவர் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் பாடலை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டினார். 10 രൂപ വാങ്ങിയിട്ട് அப்படியே போட்டு காலையில் ஏமாறாத எம்ஜிஆர் ஜோதியாருமா நீதான் உட்கார்ந்தது இங்க தான் நீ உட்கார்ந்தது காலையில நீதான் விஷயங்கள் உண்மையிலேயே அது உடனடியாக தீர்க்க வேண்டிய நேரம் தான் இது. அதுக்காக தேவையான நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக கட்டண கழிப்பிடங்கள்லாம் அதிகமாக கட்டணங்கள் வசூலிக்கிறதா தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு நாங்கள் அறிவுறுத்திருக்கிறோம். முடிஞ்சால் அந்த கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணி அவர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுப்போம்னு வேறு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரியான விஷயங்களில் பொதுமக்களை பாதிக்க மாதிரி யார் நடந்தாலும் அவர் மேலே உறுதியாக நாங்கள் நடவடிக்கை. அது புதிய பேருந்து நிலையம் சம்மந்தமாக மாண்புமிகு அமைச்சர் அவங்களும் சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. திருநள்ளாரை பொறுத்த மட்டும் அங்கே ஒரு பஸ் முனையம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால தான் மத்திய அரசினுடைய திட்டமான பிரசாத் ஸ்கீம் மத்திய அரசு 25 கோடியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிரசாத் ஸ்கீம் மூலமாகவே திருநள்ளாறு பகுதியில் வரக்கூடிய அந்த போக்குவரத்து சிரமங்களை குறைப்பதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் திட்டம் கடைசி நிலையில் இருக்குது. அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஒப்புதலுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். பேருந்து முனையம் மாதிரியான விஷயங்களை அங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெம்பரரி ஷெட்டு மாவட்ட நிர்வாகம் எங்கெங்கே தேவையோ அதை ஏற்படுத்திக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.